மந்திரக்கலை வகுப்பு 8. அரவம். மந்திரங்கள் என்பது வாயால் உச்சரிப்பவை அல்ல, மூச்சுக்காற்றால் உச்சரிப்பவை. ஓதலுக்கும் ஊதலுக்கும் வேறுபாடு உள்ளது. சென்ற வகுப்பில் காணாத ஒன்றை கற்பனை செய்து பார்க்கச் கூறி இருந்தோம். பலர் முயற்சித்து பார்த்து இயலாது என்றீர்கள். அதுதான் உண்மையும் கூட. ஒரு அன்பர் காணாத ஒன்றை காண முடியாது, ஆனால் அறியாத ஒன்றை அறிய முடியும். உதாரணமாக, குழந்தை எதையும் அறிந்து கொண்டு பிறப்பதில்லை, பிறந்த பின் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையில் குழந்தையாலும் அறியாத ஒன்றை அறிய முடியாது. கருவறையில் இருக்கும்போதே குழந்தைக்கு மனரேகைகள் பதிவாகிறது. 6ஆம் மாதத்தில் மூளையும் மைய நரம்பு மண்டலமும் செயல்பட தொடங்கிடும். அப்போது இருந்தே மந்த ஓசைகள் மனமாக பதிய தொடங்கிடும். கருவில் மனதுள் பதியும் மந்த ஓசைகளை அரவம் அப்படின்னு சொல்லுவோம். அரவம் என்றால் அர்த்தமற்ற, முழுமை பெறாத ஓசைகள் என்று அர்த்தம். அது என்ன முழுமை பெறாத ஓசைகள்? இங்கே தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இங்கிருந்து தான் மந்திரங்களின் அளப்பரிய சக்தியே தொடங்குது. நாம் இப்போது கேட்கும் அறியும் ஓசைகள் எல்லாம் முழுமையான ஓசைகள். முழு ஒலியை நம்மால் அடையாளம் காண முடியும், திரும்ப கேட்டால் நினைவுபடுத்த முடியும். ஆனால் மந்த ஓசைகளை அடையாளம் காணவோ கேட்கவோ அறியவோ முடியாது. மந்த ஓசைகளை புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் தமிழ் இலக்கண வகுப்புக்குள்ளே போயிட்டு வரணும். கவலைப்படாதீங்க, எளிமையாகவே சொல்லித்தர்றோம். எழுத்துக்களை உச்சரிக்க முழு மாத்திரை, அரை மாத்திரை, கால் மாத்திரை அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் படித்தது நினைவிருக்கா? கா, ஙா, சா போன்ற குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை அளவு ஒலிப்பவை. இக், இங், இச் போன்ற மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை அளவு ஒலிப்பவை. ஒரு மாத்திரை அளவு அப்படின்னா முழுமையான ஒலி அப்படின்னு அர்த்தம். அரை மாத்திரை அப்படின்னா பாதி ஒலி அப்படின்னு அர்த்தம். இதே போல கால் மாத்திரை அளவு ஒலிக்கும் ஒலிகளும் இருக்கு. உதாரணமாக, சொற்களுக்கு இடையில் வரும்போது சில இடங்களில் இம், அஹ் போன்றவை கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். இதை மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க. ஓம் என்ற மந்திரத்தில் ஓ 2 மாத்திரை அளவு ஒலிக்க தொடங்கி இம் கால் மாத்திரை அளவில் முடிவடையும். கால் மாத்திரைக்கும் குறைவான ஒலிகள் கூட இருக்கு. இவற்றை பெரும்பாலும் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவற்றை ஒட்டித்தான் வடமொழி எழுத்துக்கள் இருக்கு. தென்மொழியும் வடமொழியும் தமிழ்மொழி தான். தென்னாட்டு சித்தர்கள் வளர்த்த தமிழ்மொழி தென்மொழி அப்படின்னும், வடநாட்டு முனிவர்கள் வளர்த்த தமிழ்மொழி வடமொழி அப்படின்னும் அறியப்பட்டது. ஆனால் இன்றைய காலத்தில் வடமொழியை சமஸ்கிருதம் அப்படின்னும், தென்மொழியை செந்தமிழ் அப்படின்னும் பிரிச்சிட்டோம். தமிழ்மொழி வரலாற்றில் இது ஒரு பெரிய வரலாற்று பிழை. இது குறித்த ஆய்வுகளை எங்கள் தமிழணங்கு ஆய்வு நூலில் விரிவாக குறிப்பிட்டிருக்கோம். சரி, மந்திரக்கலை விஷயத்துக்குள் வருவோம். சித்தர் மந்திரங்களில் கால் மாத்திரைக்கும் குறைவான ஒலிகள் இருக்காது. முனிவர் மந்திரங்களில் கால் மாத்திரைக்கும் குறைவான மயங்கொலிகள் அதிகமாக இருக்கும். உதாரணமாக, தென்மொழியில் ஒரு கா, ஒரு சா, ஒரு டா, இப்படி இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் வடமொழியில் 4 கா, 4 சா இதெல்லாம் இருக்கும். இதைத்தான் நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒடியர் மந்திரங்களில் அரை மாத்திரையும் இருக்காது, கால் மாத்திரையும் இருக்காது, மயங்கொலிகளும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் மொழியே இருக்காது. மொழியே இல்லாத சுழியம், சூன்யம், பூஜ்யம், 0 ஒலி தான் ஒடியர் மந்திரங்கள். அதைத்தான் பால் ஒலிகள் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பால் ஒலி? ஊர்ப்புறங்களில் சாபமிட பாழாய் போவாய், அது பாழாய் போனது என்று சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பால் அப்படின்னா ஒன்றுமில்லாதது அப்படின்னு அர்த்தம். பால், கால், அரை, முக்கால், முழுமை, இந்த 5ம் தான் எண்களுக்கான ஐந்திரம். இது பற்றி நாடி ஜோதிடம் வகுப்பில் படிக்கலாம். பால் ஒலியில் இருந்து கால் ஒலி வரை உள்ள ஒலிகளைத்தான் ஒடியர்கள் மந்திரங்களாக பயன்படுத்தினாங்க. இந்த ஒலிகளை வாயால் உச்சரிக்க கூடாது.
மாற்றாக மூச்சு காற்றாலும் உடலை சிலிர்ப்பிக் கொள்வதாலும் உச்சரிக்க வேண்டும். அது எப்படி? கோபத்தில் உள்ள பாம்புகளை பார்த்துருக்கீங்களா? வேகமாக ஊதும். அதே போல அடைகாக்கும் கோழியிடமோ குட்டியிட்ட பூனையிடமோ போய் பாருங்க. வாய் திறந்து ஒலியை எழுப்பாம மூக்கால உருமி ஊதும். யானை போன்ற பெரிய விலங்குகளும் கோபம் வந்தா வாய் திறந்து கத்தாது, மாறாக ஊதும். மனிதர்களாகிய நாம கூட அடக்க முடியாத கோபத்தை மூச்சால் உருமித்தான் வெளிப்படுத்துவோம். பால் முதல் கால் வரையுள்ள ஒலிகளைத்தான் மந்த ஓசைகள் அப்படின்னு சொல்றோம். இதை ஒடியர்கள் அரவம் என்றும், சித்தர்கள் நாதம் என்றும், முனிவர்கள் ஓதம் என்றும் அழைத்தார்கள். கருவில் இருக்கும் குழந்தையின் மனம் முழுவதும் மந்த ஓசைகள் தான் பரவி இருக்கும். குழந்தை பிறந்த பின்பு தொடர்பற்ற ஒன்றை பார்க்கவோ கேட்கவோ செய்யும்போது மனம் பற்றற்று விடும். இழந்த பற்றை திரும்ப பெற மனம் பரபரக்கும். அதற்காக ஓயாத மந்த ஓசைகளை வெளிப்படுத்தும். அந்த மந்த ஓசைகளை மனத்திர ஓசைகளாக மாற்றுவதே மந்திரக்கலை. இந்த பால் முதல் கால் வரையுள்ள ஒடியர் மந்திரங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.